ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு 4லேருந்து 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு தட்டி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பூண்டு நல்லா வறுபடட்டும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் பெப்பர் பவுடரும் சேர்ப்போம், அதனால் குழம்பு மிளகாய்த்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமுக்கு உப்பு அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த தக்காளிலாம் நல்லா வெந்து மசிஞ்சிரும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மசிச்சு விடுங்க. இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலாவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மூடி வச்சு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். இது 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். இப்போது மஷ்ரூம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான் இது. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. இந்த 10 மினிட்ஸ்லேயே மஷ்ரூம் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வாசனை கமகமன்னு வருது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அது நல்லா கொஞ்சம் வத்தட்டும். அந்த அளவுக்கு திறந்து வச்சே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பெப்பர் பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலை கையாலே இந்த மாதிரி பிச்சு போடுங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் உள்ள. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போடுறதோட இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் தனியாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பெப்பர் பவுடர் போட்டுட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆன்லேயே வைக்காதீங்க, அது கசக்கிற மாதிரி ஆகிடும். பெப்பர் பவுடர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.